முதலாவதாக மார்க் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். வாசிப்போமா? பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கொண்டு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. போதும். ஆமென். இங்க வசனம் சொல்கிறது என்ன அப்படின்னா, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து, யார்கிட்ட? இயேசுக்கிட்ட ஒருத்தன் ஓடி வரான். அவன் வந்துன்னு சொல்லலை, அவன் ஓடி வந்து, அவனுக்குள்ள ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு விடை தெரியணும். அந்த விடையை அவன் அறிந்து கொள்ள இயேசுவை நோக்கி ஓடி வரான். அப்போ இதை கேட்கும் போது எப்படி இருக்கு? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இயேசுக்கிட்ட அவன் ஓடி வரான். ஒரு கேள்விக்கான பதில் வேணும் அவனுக்கு. அவனுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்வி அவன் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான கேள்வி. ஒரு கேள்வி. அந்த கேள்வியை கேட்க அவன் வேகமாக ஓடி வரான். ஓடி வந்து அவரை பார்த்து சொல்றான், நல்ல போதகரே. போதகரேன்னு சொல்லலை, என்னதான்? நல்ல போதகரே. ஆமென். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இதுதான் அந்த கேள்வி. என்ன கேள்வி? அப்பா, எனக்கு நித்திய ஜீவன் வேணும், அழிவில்லாத ஜீவன் வேணும், அழிவில்லாத ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறானா? முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வாழ்ற இந்த வாழ்க்கை அழிவுள்ளதுன்னு அவன் அறிந்திருந்தான். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சு? நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா கவனிங்க. அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறானா? அவனுக்கு அப்ப இந்த வாழ்க்கை நித்திய வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை அழிவுள்ள வாழ்க்கை, அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை எப்படி நான் அடைய முடியும் என்று இவனுக்குள்ள ஒரு கேள்வி. எத்தனை பேருக்கு அந்த கேள்வி உங்க வாழ்க்கையில் வந்திருக்கு? எத்தனை பேருக்கு வந்திருக்கு பாருங்க. நமக்கு வரல, ஆனா அவனுக்கு வந்திருக்கு. என்னன்னு? இந்த வாழ்க்கை அழிவுள்ள வாழ்க்கை, அழிவில்லாத ஒரு நித்திய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எனக்கு வேணும். அந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னா நான் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இதை யார்கிட்ட கேட்குறான்? இயேசுகிட்ட கேட்குறான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதற்கு இயேசு ஒரு அழகான காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அப்படின்னா இங்க இயேசு முதல்ல அவனுக்கு சொன்னது என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை நீ அடையணும்னா கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுகிறியான்னு கேட்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பனைகள் அப்படின்னும் போது தம்பி சொன்னாங்களே 10 கட்டளைகள், சரியா? இப்போ 10 கட்டளையை நான் கேட்க போறேன் உங்கள்கிட்ட. 10 கட்டளை யார் பார்க்காம சொல்றீங்களோ இப்போ உங்களுக்கு பரிசு தரேன். 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் என்னென்ன சொல்லுங்க. சரி, நான் இப்படி வரேனே. முதல் கற்பனை என்ன? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். கற்பனையை பல மாடினேஷனில் சொல்ல முடியுன்றதை நம்ம இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்க முடியுது. யார் யாருக்கு என்னென்ன வாயில் தோதுவான வார்த்தை வருதோ. நம்ம கற்பனை, கற்பனையில் முதல் கற்பனை என்னங்க? சரி, ரெண்டாவது கற்பனை என்னது?
கரங்களை தட்டி கரெக்டாக சொன்னாப்புல ரெண்டாவது கற்பனை என்னன்னு. சரி, இப்போ மூணாவது கற்பனை என்ன சொல்லுங்களேன். அதான் மூணாவது கற்பனையா? நல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது. சரி, மூணாவது கற்பனை கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நாலாவது கற்பனை கரெக்டாக சொல்லுங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசாரிக்கணும். அதுதான் நாலாவது கற்பனை. அஞ்சாவது கற்பனை என்னன்னு சொல்லுவோமா? நல்லா கரங்களை தட்டி. சரி, இப்போ 5 கற்பனை சொல்லியாச்சு. 6வது கற்பனை என்னது? எல்லாத்தையும் சொல்லிடுவோம், எதுக்காவது ஒன்றுக்கு கைத்தட்ட சொல்லுவார். அப்படி இல்லை. 6வது கற்பனை என்னது? கரங்களை தட்டி 6வது கற்பனை என்னது? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. 7வது கற்பனை என்னது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8வது? வெரி குட். அடுத்து 9வது? பிறருக்கு விரோதமாய். ஓகே, அது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து 10வது? பிறருக்குள்ள யாதொன்றையும். ஓகே, சரி. இப்போ இந்த 10 கற்பனை. இப்போ என்னைய பாருங்க, கவனிங்க. பைபிளை பார்க்க வேணாம், திருப்புங்க. கவனிங்களேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே இயேசுகிட்ட ஒரு மனுஷன் வந்து காரியங்களை கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன பண்ணணும்? அப்போ அவனுக்கு நல்லா தெரியுது, இது நித்திய ஜீவன் அல்ல, இது ஒரு நாள் அழிவு உண்டு. இந்த வாழ்க்கைக்கு ஒரு அழிவு உண்டு. ஆனால் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை அவன் அடைய விரும்புகிறான். முதல்ல அவன் அடைய விரும்புகிறான். இன்னைக்கு அநேகருக்கு நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளணுன்ற அந்த உணர்வு இருக்கான்றதே சந்தேகமாக இருக்கு. பரலோகத்துக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையான்றதே, போனால் பார்த்துக்குவோம், போகும்போது பார்த்துக்குவோம். ஆனால் இவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, நான் எப்படியாவது என்ன பண்ணணும்? நித்திய ஜீவனை அடைய வேண்டும். ஆமென். அந்த வாஞ்சையின் அடிப்படை அவன் இயேசுவை நோக்கி ஓடி வருகிறான். இன்னைக்கு இயேசுவை நோக்கி வாங்கப்பா, சபையை நோக்கி வாங்கப்பா அப்படின்னா நம்ம போராட வேண்டியது இருக்கு. ஆனால் அவன்கிட்ட இயேசு போராடலாம் செய்யலை. அவனுக்குள்ள ஒரு உணர்வு, இயேசுவை நோக்கி ஓடி வரான். எதுக்கு ஓடி வரான்? கேள்வி கேட்க. சரி, என்ன கேள்வி? நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அப்ப இயேசு அவனுக்கு கொடுத்த பதில் என்ன? இயேசு சொன்னது என்ன தெரியுமா? கற்பனைகளை கைக்கொள். அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் என்னைய கவனிங்களேன். பாருங்க, இயேசு அவனுக்கு சொன்ன ஆன்சர் சிம்பிள் ஆன்சர் என்ன தெரியுமா? கற்பனைகளை கைக்கொள். சரி, இப்போ இயேசு சொன்ன உடனே அவன் பதில் என்ன சொல்லுகிறானா? அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயதிலிருந்தே கை கொண்டிருக்கிறேன் என்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? இயேசு இப்போ அதை எப்படி அணுகியிருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்களேன். ஆமென். இயேசுகிட்ட அவன் ஓடி வந்தது ஒரு காரணம். அவனுக்கு ஒரு கேள்வி இருக்கு, நித்திய ஜீவனை அடையணும், நான் அடையணும்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஓகே, அதை எப்படி அடையணும்னு கேட்டேன். அதுக்கு இயேசுவும் ஆன்சர் கொடுத்துட்டாரு, கற்பனைகளை கைகொள்ளியா அப்படின்னு. இப்போ அவன் இயேசுக்கு மறு உத்தரமாய் சொல்லிட்டான், நான் சிறு வயதிலிருந்து இவைகளை கை கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சின்ன பிள்ளையிலிருந்து என் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுறேன். நான் தேவனுடைய நாமத்தை வீணில் என்ன பண்ணலை, வழங்கலை. நான் களவு செய்யலை, நான் கொலை செய்யலை, நான் பொய் சாட்சி சொல்லலை. இது எல்லாவற்றையும் சிறு வயதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன், கை கொள்கிறேன். இப்போ இயேசு அவனை குற்றப்படுத்தணும்னு நினச்சா இயேசுக்கு தெரியாததா? யார்கிட்ட ஏமாத்துற? ஏண்டா அப்படியே சட்டையோட கோத்திங்க வா. ஏண்டா போன வாரம் தானே உங்கள் அம்மாவை இந்த மாதிரியான பேச்சு பேசுனேன், யாருக்கு தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு இயேசு சொன்னாரா? உங்கள் அப்பாவை இப்படித்தானே தூக்கி போட்டு மிதிச்ச இயேசு சொன்னாரா அவனை பார்த்து? பைபிள் அப்படி எழுதியிருக்கா?
உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. ஏய், யார்கிட்ட சொல்கிற? உங்கள் அம்மா போன வாரம் தான் என்கிட்ட சொன்னானுங்க, என்ன தண்ணி கேட்டாங்க, சி பே நீ எடுத்து கொடு, உனக்கு நான் எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு இயேசு சொன்னாராங்க? அவனை பார்த்து சொன்னாரா? ஏண்டா பிறர் கொன்றியும் இச்சியாது இருப்பாயாகன்னு சொன்னியே, போன வாரம் தானே அவனுடைய வச்சு இல்லை அவன் வாங்கின ஒரு பொருளை வச்சியோ, போன வாரம் தானடா நீனு அவன்கிட்ட சண்டை போட்ட அப்படின்னு அவனை சட்டையை கோத்து இயேசு கேட்டாரா? இன்னும் என்னென்ன சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. உனக்கு தான் திருமணம் ஆகி மனைவி இருக்கிறாளே, இன்னொருத்தவளை என்னத்துக்கிட்ட போய் பார்த்த? யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்? இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் இயேசு எனக்கு தெரியும். எப்படா நீ அதை பண்ணலாம், பண்ணிட்டு கற்பனையை கை கொண்டன்னு என்கிட்ட சொன்னாரா? சொன்னாரா? ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த கற்பனைகளில் இயேசு அவனை குற்றப்படுத்தி ஏதாவது பேசினார் நீங்கள் எழுதியிருக்கா? சட்டையை கோத்து வந்து ஏன்டா என்கிட்ட போய் சொல்கிற, கற்பனைகளை கடைப்பிடினா அதை போய் முதல்ல பிடிடான்னு சொன்னாரா? இல்லை. அப்போ விஷயம் என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர் அப்படின்னா, இங்கே அவர் சொல்கிறாரு என்ன தெரியுமா? அழகாக சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு. அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, இயேசு என்ன பண்ணுறாரு? அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஏப்பா, அவன் பர்ஃபெக்ட் மேனு, அவன் கற்பனையை கை கொள்கிறான். கற்பனையை நான்லாம் சிறு வயதுலேருந்து கை கொள்ளுகிறேன்னு சொல்லும்போது இயேசு அவனை குற்றப்படுத்த முடியல. இயேசு அவனை எதை வச்சுமே என்ன பண்ணலை, கண்டம் பண்ண முடியலை. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு எப்படி ரட்சிப்பு வருது, நம்ம வாழ்க்கையில் எப்படி நீதிமானாக முடியும், நாம் எப்பொழுது நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும்? அவன் கேட்ட கேள்விக்கான பதில் கற்பனைகளில் மாத்திரம் இல்லை, அதை தாண்டி ஒன்று தேவைப்படுது. நம்ம எப்படி நீதிமானாக்கப்படுறோம் நம்ம நினைக்கிறோம்னா, நம்மளுடைய கிரியைகளினால் தான் இன்னமும் நம்ம நீதிமானாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். நம்ம நீதிமானாக எதன் நிமித்தம் காட்ட விரும்புகிறோம்னா, நம்ம கிரியைகளினால நம்ம நீதிமான் என்று காட்ட பிரயாசப்படுகிறோம். நம்ம சுய நீதி நம்மளை ரட்சிக்க முடியாது. நீ நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளை கை கொண்டாலும் நீ ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்பட முடியும்னா ஆகிலும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே. அவன் ஆல்ரெடி பர்ஃபெக்ட் மேன், நித்திய ஜீவனுக்கு தகுதி உடையவன். பழைய ஏற்பாடின் நியாயப்பிரமாணங்களின் சட்டத்தின்படி இன்னைக்கு அநேகர் சுய நீதியில தான் தேவனை தேட விரும்புறீங்க. அநேகர் சுய ஞானத்தினால தான் தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அதனால தான் அந்த ரட்சிப்பின் சாரம்சமும் தெரிய மாட்டேங்குது, ரட்சிப்பின் மகிமையும் தெரிய மாட்டேங்குது. இந்த கிரியைகளில் விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா தேவனுக்கு தெரியும், கிரியைகளினாலே ஒரு மனுஷன் நீதிமானாக வேண்டும் என்று நினைத்தால் அது கூடாத காரியம். அதுக்கு அதை தாண்டி இன்னொன்று தேவைப்படுது. சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்கள் சுய நீதியிலே தேவனை பார்க்குறீங்களே, இன்னும் உங்கள் சுய நீதியிலே நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ரட்சிப்பு உங்களுடைய கிரியைகளினால் அல்ல என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கே அந்த ஐஸ்வர்யவான் ஓடி வந்து நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று கேட்கும்போது கற்பனைகளை கைகொள் என்று சொன்னார். நான் எல்லாற்றையும் பர்ஃபெக்ட்டான். இயேசுவால ஒரு குறை சொல்ல முடியல. ஆனால் அதுக்கப்புறம் இயேசு இவைகள்லாம் கை கொள்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இந்த குறையை சரி பண்ணாம நீ நித்திய ஜீவனை, குறை இருந்துச்சுன்னா நித்திய ஜீவனை அடைய முடியாது. நீ கற்பனை கை கொண்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குப்பா, அந்த குறையை சரி பண்ணு அப்படின்றாரு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம்
விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வானார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. மேட்டர் என்னன்னா, ஐயா நீ உன் கிரியைகளில பர்ஃபெக்டா கூட இருந்துட்டு போ. இப்ப வசனம் சொல்லுகிறது, இதை கேட்ட அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ண தருவான்? அவன் மிகுந்த ஆஸ்திகளை உடையவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்துடனே போய்விட்டான். அப்ப மேட்டர் என்னன்னா, அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவன், கோடீஸ்வரன். இந்த ஐஸ்வர்யவான் மிகுந்த ஆஸ்தி அவனுக்குள்ள இருந்ததுனால, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் ஏன் நித்திய ஜீவனை சுகந்தரித்துக் கொள்ள முடியல தெரியுமா? ஏன்னா அவனுடைய இருதயம் அந்த மிகுந்த ஆஸ்தியின் மேலதான் இருந்துச்சு. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க இருதயம் யார் மீது இருக்குதோ அதை வைத்துதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு நான் சொன்னது முடிஞ்சிச்சு? ஐயா உன் ஆஸ்திய வித்து தரித்திரருக்கு கொடு, அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வா, நித்திய ஜீவன்னாரு. அவன் மனம் உடைந்து திரும்பி போனான். அவனால தன் கிரியைகளினால தன்னை நல்லவனா காட்ட முடிஞ்சிச்சு. ஆனா அவன் இருதயத்தில் தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ முடியல, நித்திய ஜீவனுக்கு தகுதியுடையவனாய் வாழ முடியல. ஏன் தெரியுமா? அதுக்கு இருதயம் தான் காரணம். இன்னைக்கு வெளியரங்கமாய் வெளிப்படையாய் என் கிரியைகளினாலே நான் நல்லவனாய் என்னை காட்டிக்கொள்ள தான் நம்ம பிரயாசப்படுறோம். என்ன குட்டீஸ், வாலிப பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கிரியைகளினால தான் நீங்கள் என்னைக்கு உங்களை நல்லவர்களாய் காட்டிக்கொள்ள விரும்புகிறீர்கள். அதை விட முக்கியம், அவன் கிரியைகளில் நம்ம எல்லாத்த விட டாப்பில் இருந்தான். ஏன்னா அவன் கற்பனைகளை கை கொண்டான். இயேசுவாலே குற்றப்படுத்த முடியல. அதனால தான் உனக்கு இன்னொரு குறை உண்டு. உனக்கு இருக்கிறத வித்து தரித்திரனுக்கு கொடுனா அவனுக்கு இருதயம் இல்லை. ஏன்னா அந்த ஆஸ்தியின் மேலே அவன் இருதயம் இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். வசனம் என்ன சொல்லுது அதை நம்ம பார்க்கணும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோம் தெரியுமா? எப்படி ரட்சிக்கப்பட முடியும் தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்படாமல் நித்திய ஜீவனை அடைய முடியாது. அநேகர் நினச்சிட்டு இருக்கிறோம், ரட்சிப்புனா என்ன நினச்சிட்டு இருக்கிறோம். என்னை கவனிக்கல, ரட்சிப்புனா என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க சொல்லுங்க. பல பேர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? ஐயா நான் உங்கள் மீட்டிங் போயிருந்தேன், இந்த மீட்டிங் போயிருந்தேன், அந்த மீட்டிங் போயிருந்தேன், அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார், அந்த சிறப்பு விருந்தினர் வந்திருந்தார், அவர் நல்லா பிரசங்கம் கொடுத்தாரு, கேட்குறதுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ கடைசியில் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே, செய்தி முடிஞ்ச உடனே யார் யாருக்கெல்லாம் இயேசு வேணுமோ முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்டாரு. உடனே நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்களாம் உடனே ஓடி போய் என்ன பண்ணோம்? முன்னாடி போய் நின்னோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு தெரியுமா? நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே நாங்களாம் என்ன பண்ண தெரியுமா? அன்புள்ள இயேசுவே, அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களுக்கு வேண்டும், நீர் எங்களுக்கு வேண்டும், நித்திய ஜீவனை அடைய, நித்திய ஜீவனை அடைய, பரலோகத்துக்கு போக, பரலோகத்துக்கு போக நீங்க தான் வழி, நீங்க தான் வழி, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும், இயேசுவின் நாமத்திலே நல்ல ட்ரம்ஸை போட்டு அடிங்கடா, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். ரட்சிப்பை பெற்றுக்கிட்டோம். எல்லாம் இப்படி வந்துருங்க அப்படின்னு இங்கே வந்து நிற்கிறீங்க. இல்லை, எல்லாரையும் அங்கே வந்து நிற்க சொன்னாங்க. அப்போ நீங்களா யார்? ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொன்னாங்க. யாரா? ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொன்னாங்க. ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்புனா என்ன தெரியாது. இன்னைக்கு சபைக்குள்ள வர கூட்டம் பாதி மனிதர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு சபைக்குள்ள வர கூட்டம் ரட்சிப்புனா என்னன்னே தெரியாம, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம, கிறிஸ்துவை சிலுவையை அறியாம நேரா சபைக்குள்ள வந்ததுனால அங்க அடுத்த வாரம் என்ன வந்துடணும்? எங்க வந்துடணும்? எல்லாம் நாங்களா யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. சர்ச்சுக்கு வந்துடணும். சர்ச்சுக்கு வந்தாச்சு.
இல்லை நாளைக்கு எல்லாரும் எங்கே வந்துடணும்? முக்கம்பூருக்கு வந்துடணும். எதுக்கு? உங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம். நீங்களே யார்? ரட்சிக்கப்பட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா. எந்த ஒரு மனிதனும் நேராக சபைக்குள்ளே வந்துட்டதுனால, இந்த இயேசுவை கடந்து வராததுனால, இந்த சிலுவையை அறியாததுனால, ரட்சிப்புனா என்னன்னே தெரியாமல் சபைக்குள்ளே வந்தால் அவன் என்ன பண்ணுறான்? அவன் உலகத்தில் எப்படி இருந்தானோ அப்படி தான் சபைக்குள்ளேயும் இருக்கிறான். தன் சுய நீதியினால தன்னை நல்லவனாக காண்பிக்க தான் என்ன பண்ணுறான்? முயற்சி பண்ணுறான். ஏன் சபையில் பாஸ்டர் எது சொன்னாலும் ஏற மாட்டேங்குது? ஏன் பாஸ்டர் நல்லதுக்கு எது சொன்னாலும் கசப்பாக இருக்குது? ஏன் எப்போ பார்த்தாலும் பாஸ்டருக்கு விரோதமாகவே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, ஏன் பாஸ்டருக்கு விரோதமாகவே சண்டை போட்டுக்கிட்டு, ஏன் பாஸ்டரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு, சபைக்குள்ள கலகத்தை உண்டு பண்ணிக்கிட்டு, பிரிவினையை உண்டு பண்ணிக்கிட்டு, சபைக்கு இடரலாக இருந்துக்கிட்டு? ஏன் தெரியுமா? அவன் சிலுவையை கடந்து வரல. கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னாங்க. மனம் மாறலையா? அவன் இருதயம் மாறவில்லை. நீ வெளியரங்கமான ஒரு வெளிப்படையான ஒரு சுய நீதிக்குள்ள சபைக்குள்ள வந்திருக்கிற. நீ எப்பொழுது இயேசுவை சிலுவையை கடந்து உன் இருதயத்தில் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு வந்தாயோ, சபையில் நீ மகிமையாயிருப்பாய். அதுதான் விஷயம். ஏன் சர்ச்சுக்குள்ளே வந்தாலும், என்னதான் கொயரில் இருந்தாலும், என்னதான் பாட்டு பாடினாலும், இன்னும் அந்த பிறவி குணம், பிறவி சுவாபம் மாற மாட்டேங்குது தெரியுமா? எத்தனை சத்தியத்தை கேட்டாலும் இன்னும் நீ சபைக்கு எப்படி வந்த? சிலுவையை கடந்து வரல, நேராக சபைக்குள்ள வந்துட்ட. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீ சபைக்குள்ள வந்துட்டதுனால மட்டும் ரட்சிக்கப்பட்டன்றது அல்ல. இது வெளியரங்கமான சுய நீதி. இது வெளியரங்கமான சுய கிரியையினால, சுய நீதியினால. அதனால தான் சபைக்குள்ள வந்துட்டு உலக நீதியவே பேசிக்கிட்டு இருக்கிறோம். தேவ நீதின்றது வேற. உலக நீதி பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா தேவ நீதி அந்த பாவத்திலிருந்து விடுதலை, மன்னிப்பு. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஏன் உன்னால இன்னொரு சகோதரனை மன்னிக்க முடியல? சபைக்குள்ள இன்னொரு சகோதரியை மன்னிக்க முடியல? மற்றவர்களுக்காக மற்றவர்கள் செய்யற காரியத்தை சகிக்க முடியல அப்படின்னா, நான் கடந்து வந்தது சிலுவையை கடந்து அல்ல. நான் கடந்து வந்தது என் சுய நீதியின் அடிப்படையில். நான் கற்பனைகள் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிப்பேன். சபைக்குள்ள பார்த்துருக்கீங்களா? ஒரு கூட்டம் இல்லை ஒரு தனிப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுவானா, குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது தப்பு, இது தப்பு, அப்படி தப்பு, இப்படி தப்பு, இது சரியா, அது சரியா. ஏன்னா அவன் தன் சுய நீதிக்குள்ள வந்திருக்கிறான், சிலுவையை கடந்து வரல. எத்தனை பேருக்கு நான் சொன்ன சத்தியம் புரியுது? ஐயா, நீ கற்பனையில் டாப்பா இருக்கலாம் ஐயா, உன் சுய நீதியில உலகத்தை ஜெயிக்கிற அளவுக்கு உன்னை போல நீதிமான் எவனும் இல்லை. ஆனா அதை வச்சு நித்தியத்துக்குள்ள போக முடியாது, ரட்சிப்பை பெற முடியாது. ரட்சிப்பை பெறுவதற்கு ஒரே வழி என்னன்றதை இப்ப வசனத்தை எடுத்து காமிக்கிறேன், வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு உன் கிரியைகளினால் அல்ல. நம்மளை விட இன்னும் ஒழுக்கத்தில் இருக்கிற எத்தனையோ பிற மதத்தார் இருக்கிறாங்க. உங்களை விட கடவுளுக்கு தன் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிற எத்தனையோ சகோதரர்கள் பிற மதத்தில் இருக்கிறாங்க. உங்களை விட தேவனை தேடுகிற, முறைமைகளை கடைபிடிக்கிற, ஆச்சாரங்களை கடைபிடிக்கிற எத்தனையோ பேர் வெளியில இருக்கிறாங்க. உங்களை என்னை விட ஒழுக்கமாக வாழ்ற எத்தனையோ ஜனங்கள் பிற மதத்தில் இருக்கிறாங்க. அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கல, உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சே. அதுக்கு காரணம் உன் கிரியைகளினால் அல்ல. யாரால தெரியுமா? இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ, சொல்லுங்க,
கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறானா, இந்த ரட்சிப்பை எப்படி பெறுவானா, முதல்ல சுயநீதியின் அடிப்படையில் அல்ல, இந்த இயேசுவை, இந்த சிலுவையில் அறைந்த இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை பண்ணணும். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, தேவன் யாரு? பிதாவாகிய தேவன் இந்த இயேசுவை இந்த சிலுவையின் மரணத்திலிருந்து, மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்கணும். அதுதான் முக்கியம். அன்னைக்கு ஏன் அந்த ஐஸ்வர்யவான் நித்திய ஜீவனை பெற முடியலன்னா, அவனுடைய இருதயம் எதன் மீது இருந்தது? ஐஸ்வர்யத்தின் மீது இருந்தது. ரட்சிப்பை பெறல. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம், உங்களுடைய ரட்சிப்பு எங்க இருக்கணும் தெரியுமா? உங்க இருதயத்தில் இருக்கணும். உங்க இருதயத்தில் அந்த ரட்சிப்பு இருக்குன்னு சொன்னா, ஆமென், அல்லேலூயா, நீங்கள் நித்திய ஜீவனை பெற முடியும். இந்த இருதயம் தாங்க ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகளே, நம்ம இருதயம் ரொம்ப முக்கியம். நீ வாயினாலே அறிக்கை செய்து, தேவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை என்ன மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவ. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்க ரட்சிப்பு நியாய பிரமாணத்தினால் வரல. இங்க ரட்சிப்பு எதனால வந்தது தெரியுமா? என்ன? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை உன் இருதயத்தில் விசுவாசித்ததினால வந்தது. அப்படி ஒருத்தவன் இந்த சிலுவையை தாண்டி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தானா, அவன் சபைக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய், தேவனுக்கென்று ஆசீர்வாதமான பாத்திரமாய், கர்த்தருக்கென்று வைராக்கியமான பாத்திரமாய், பாரமுள்ள, தாகமுள்ள, வாஞ்சை உள்ள, வைராக்கியம் உள்ள பாத்திரமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட அவன் ஓடுவான். இங்க சொல்றாருல, என்னை சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வான்னு. அப்படி உள்ளவன் சபைக்குள்ள வந்தானா, அனுதினமும் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காக ஓடுவான். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். எல்லாரும் என்ன பாருங்க, உங்க இருதயத்தில் கையை வைங்க. நீங்க சபையில் கிறிஸ்துவை சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்னடக்கிற ரட்சிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கீங்களா, இல்லை சுயநீதியின் அடிப்படையில் சபைக்குள்ள வந்த பாத்திரமா இருக்கிறீங்களா? நீங்க சுயநீதியின் பிரகாரம் வந்தீங்கன்னா சுயநீதியை பேசிக்கிட்டு இருப்பீங்க. அவருக்கு என்ன பொழப்பு இல்லை, அவருக்கு என்ன வேலை இல்லை, அவருக்கு என்ன இப்போ வா அப்போ வான்னுவாரு, அவருக்கு என்ன அன்னைக்கு வை இன்னைக்கு வைன்னுவாரு. ஆனால் விஷயம் என்னன்னா, நீ சுயநீதியில் வந்தீனா அப்படி பேசுவ. நீ இந்த சிலுவையை தாண்டி வந்தீனா உன் இருதயத்தில் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு உண்டாயிருக்குதுன்னா, நீ சபைக்கு சாட்சியாய், இந்த சமுதாயத்திற்கு சாட்சியாய், இந்த நித்திய ஜீவனை சுகந்தரித்துக் கொள்கிறவனாய் வாழுவாய். இப்போ இந்த இடத்துல இப்படி வந்தது யாரு, இப்படி வந்திருக்கிறது யாருன்னு இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படி தேவனை தேடாதீங்க, சிலுவையின் வழியா இயேசுவை தேடுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கணும். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் நாம் நீதிமான்களாக்கப்படவே இல்லை. தம்பி பேசும்போது சொன்னாங்க, நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசினாங்க, பாவத்தை பற்றி பேசினாங்க, நியாயப்பிரமாண கற்பனை முக்கியம்னாங்க. அது உண்மைதான். ஆனால் அதால் மட்டும் நீயும் நானும் ரட்சிக்கப்பட முடியாது. நீ நீதிமானாகலாம், நீதிமானாக்கப்படுறதோட நின்றுக்க வேண்டியதுதான். ரட்சிப்பின்ற அடுத்த இடத்துக்கு போகணும்னா நாம் இருதயத்துக்குள்ள இருக்கணும். அது கற்பனைகளில் அல்ல, உன் இருதயத்தில் அந்த கற்பனையில் எழுதப்பட்டிருக்கணும். உன் வெளிப்புறத்தில் அல்ல, உன் சுயநீதியில் அல்ல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது பாருங்க. நீங்க எடுக்க வேணாம், யார் எடுக்க வேணாம், நானே சொல்றேன். எபேசியர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அந்த முதல் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டியது இல்லை. அப்ப நியாயப்பிரமாணமாகிய அந்த முதலாவது உடன்படிக்கையில் என்ன இருக்குது? பிழை இருக்கு. தேவன் கொடுத்ததுல பிழை இல்லை, அதை மனுஷன் கை கொள்ளாததுல பிழை இருந்தது. நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தது ஒழுங்கா வாழ, ஒழுக்கமா வாழ, தேவனுக்கு பிரியமா வாழ. ஆனா அப்படி வாழலையே, அதான் அங்க பிழை. தேவன் பிழையானவர் அல்ல. ஆமென். இங்க வசனம் சொல்கிறது, அந்த முதல் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கை
இடம் தேட வேண்டியது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. முதல் உடன்படிக்கை எதுனா நியாயப்பிரமாணம். இரண்டாவது உடன்படிக்கை எது தெரியுமா? கிறிஸ்துவின் பிரமாணம், புதிய உடன்படிக்கை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. நீங்க முதலாம் உடன்படிக்கைக்கான நியாயப்பிரமாணத்திற்கானவர்கள் அல்ல, நீங்கள் இரண்டாம் உடன்படிக்கைக்கான புதிய உடன்படிக்கைக்கானவர்கள், கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குரியவர்கள் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது உடன்படிக்கை உன்னை வெளியரங்கமாக சுயநீதியை தேட சொன்னது, சுய கிரியைகளினாலே தேவனை தேட சொன்னது. இரண்டாவது கிரியை சுயநீதியில் அல்ல, இருதயத்தில் ஆண்டவரை தேட சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. அதை விட இது ரொம்ப பவர். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க 8வது வசனம், அதிலேயே அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூத குடும்பத்தாரோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் என்ன படுது? புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறதுன்னு என்ன பண்றாரு ஆண்டவரே சொல்றார். புரியுதா? பாருங்க, அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. எது? பழைய உடன்படிக்கை போல நான் அடுத்து போடுகிற உடன்படிக்கை இல்லை. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லை. நியாய பிரமாணத்தின் கிரியைகளில் அவங்க என்ன பண்ணல? நிலைச்சிருக்கல, விழுந்து போனாங்க, தப்பு பண்ணாங்க, பாவம் பண்ணாங்க. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சொல்றாரு, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் எழுதி வைத்து அவர்களுடைய இருதயத்தில் அதை எழுதுவேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இப்ப பிரமாணம் கற்பனை பலகையில் இல்லைங்க, என் இருதயத்தில் இருக்கு. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஆமென், ஹல்லேலூயா. தெளிவாக சொல்லிட்டாரு. அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோருடைய பண்ணு உடன்படிக்கையானது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து, ஹார்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு, அவர்களுடைய இருதயங்களில் அவை எழுதுவேன். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். தேவனுடைய பிரமாணம் எத்தனை பேருடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஐயா, அன்னைக்கு நியாய பிரமாணத்தில் கிரியைகளினால கற்பனைகளில் எழுதப்பட்ட சுயநீதியின் அடிப்படையில் இருந்த பிரமாணத்தை ஆண்டவருங்க இருதயத்தில் கொண்டு வந்துட்டார். அதனால தான் யார் அவரை இருதயத்தில் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பழைய உடன்படிக்கையில் கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. எடுக்க வேணாம். யாத்திராகமம் 31வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட கற்பலகையாகிய சாட்சியின் 2 பலகையை அவரிடத்தில் கொடுத்தார். தேவன் நியாயப்பிரமாணத்தை கற்பனைகளை 2 கற்பலைகளில் யாருக்கிட்ட கொடுத்தாரு? ஜனங்களுக்கு போய் கொடுன்னு. கற்பலைகளில் அவர் விரலால் எழுதி கொடுத்தவர் இப்போ புதிய உடன்படிக்கையில் கற்பலைகளில் எழுதினாதான் நீங்கள் தான் அழிச்சிடுறீங்களடா, உடைச்சிடுறீங்களடா, உங்கள் இருதயத்தில் எழுதி வச்சிருக்கேன்னு இருதயத்தில் வச்சுட்டார். இப்போ புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? புதிய உடன்படிக்கைன்னா என்னது? நியூ கவர்னன்ட் உங்கள் ஹார்ட்லேருந்து இருக்கிற விஷயங்க. அது உங்கள் வெளியரங்கமான சுயநீதியின் அடிப்படையில் வருவது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் பிரமாணங்களை அவைகளை என்ன பண்ணிட்டார்? அவரு எங்க வச்சிட்டாரு? ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 10:16 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்களுக்கு பின்பு நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைத்து, எங்க வச்சிட்டாரு? இருதயத்தில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கற்பனைகளை கிரியைகளினால் வெளிப்படுத்த வேண்டும். கற்பனைகளை என்ன பண்ணணும்? கிரியைகளினால் வெளிப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா.
வசனம் வாசிக்கிறோம், ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியாயப்பிரமாணத்தில் கற்பனைகளை வெளியரங்கமாக என்ன பண்ணணும்? கிரியைகளினால் வெளிப்படுத்தணும். ஆனால் வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 2:16 நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. நீ நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு நான் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் என் கிரியைகள் இருக்கணும்னு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நீதிமான்கள் ஆக முடியாது. ஏன்னா அது மட்டும் புள்ளி அல்ல, ஃபுல் ஸ்டாப் அல்ல. அதை தாண்டி உனக்கு ஒரு குறைவு உண்டு. அந்த ஐஸ்வர்யவான்கிட்ட சொன்னது, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிட்டா பரலோகம் போயிட, அதை தாண்டி இன்னொன்று வேணும். ஆமென், அல்லேலூயா. அதை தாண்டி ஒன்று தேவைப்படுது, நித்திய ஜீவனை அடைய. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயத்தில் நீ ரட்சிக்கப்பட வேண்டியது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே. கலாத்தியர் 2:21 பார்க்கிறோம், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. இயேசு இந்த பூமியில் வந்து பிறந்து மரிக்கணும்னு அவசியமே இல்லை. நீ நியாயப்பிரமாணத்தினாலே நீ நீதிமானாக்கப்பட்டிருந்தா. இயேசு வந்தது எதுக்காக தெரியுமா? அவர் மரித்தது எதுக்காக தெரியுமா? நீங்கள் நீதிமானாய் மாற்ற, நீங்கள் ரட்சிக்கப்பட. இப்போ அந்த கற்பனையை பலகையில் அல்ல, உங்கள் இருதயத்தில் வச்சுட்டாரு. இந்த இருதயத்தில் யார் யாரெல்லாம் தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இந்த விசுவாசியாதவனுக்கு அப்போ உங்கள் இருதயம் எவ்வளோ முக்கியம் பார்த்துக்கோங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நியாய பிரமாணத்தை மீறுவது என்னது? ஆமென். 1 யோவான் 3:4 பார்க்குறோம், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறினா என்னது? பாவம். ஆனால் ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம். அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறினா பாவம், அந்த பாவத்தோட சம்பளம் மரணம். இப்போ மேட்ரு என்னன்னா, நியாயப்பிரமாணத்திலிருந்து ஒரு மனுஷன் அந்த பாவத்திலிருந்து விடுபடணும்னா அந்த நாட்களில் என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சு? பலிகளை செலுத்த வேண்டியது இருந்துச்சு. நான் இப்போ சொல்கிறத நல்லா கவனிங்க, ஆழமாக கவனிங்க. பலிகள் செலுத்த வேண்டியது இருந்துச்சு. எப்படிப்பட்ட பலிகள்? சர்வாங்க தகன பலி. என்ன பண்ணணும்? காளையை, செம்மறி ஆடை, வெள்ளாடை, புறா குஞ்சுகளை, காட்டெருமைகளை என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். அடுத்தது சமாதான பலி, மாடு, செம்மறி ஆடு, வெள்ளை ஆடு, என்ன இதுகளெல்லாம் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். பாவ நிவாரண பலி, இளங்காளையை, வெள்ளாட்டு கடாவை, பெண் ஆடு, வெள்ளாடு, 2 புறாக்கள் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல. ஆமென், அல்லேலூயா. குற்ற நிவாரண பலி பாருங்க, ஆட்டுக்கடாவை என்ன பண்ணணும்? இந்த நியாயப்பிரமாணங்களின் பலிகளினால் மனிதன் நீதிமானாக்கப்படவில்லை. எவ்வளோ பலி செலுத்தினாலும் மனுஷன் பாவத்திலிருந்து வரலை. ஏன்னா அவன் சுய நீதி என்ன பண்ணுதுன்னா அவன் கிரியைகளில் விழுந்து போயிட்டே தான் இருக்கிறான். இப்போ இந்த மனுகுலத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பாவத்தின் சம்பளம் என்கிற மரணத்திலிருந்தும் மீட்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆமென், ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா மனுஷன் எல்லாம் வேதம் சொல்கிறது, ரோமர் 3:23 அவர்கள் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தோம் ஒருத்தவனும் நீதிமானாக. ஏன்னா எல்லாம் சுய நீதியை தேடி, ஒருத்தவனுக்கு தெரியாமல் இன்னொருத்தன் பாவம் செஞ்சான ஒழிய பாவம் செய்யாமல் வாழ முடியல. பலி செலுத்தினான ஒழிய பாவத்திலிருந்து விடுதலையாக நீதிமானாக முடியவில்லை. எத்தனை பேருக்கு நான் சொன்னது இப்போ வரைக்கும் புரிஞ்சிச்சு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளை, நீ சுய நீதியில் தேவனை தேட விரும்புனா நீ உன் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கற்பனையில் இருக்கிறத, பலகையில் இருக்கிறத உங்கள் இருதயத்திலேருந்து செய்யுங்க, கடமைக்காக அல்ல. ஆமென். உண்மையாய் உங்கள் இருதயம் தேவனுடைய ரட்சிப்பை, நித்திய ஜீவனை வாஞ்சிக்கும்படிக்காக இருக்கட்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. நான் சொல்லி முடிக்க போகிறேன் பாருங்க. இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு கொலோசியர் 1:14 பாருங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாச்சு. அப்போ உங்கள் கிரியைகளினால முடியல. வசனம் சொல்லுகிறது மனிதன் பாவத்தை போக்க பாவ நிவாரண பலியாகிய பரிகாரி ஒருத்தர் தேவைப்படுறாரு. அந்த பாவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு வரணும்னா, அந்த பலிகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு வரணும்னா, நீங்கள் நீதிமானாய் மாற்றப்படணும்னா, நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய சிலுவையின் இரத்தத்தினாலே, அவருடைய சிலுவையின் மரணத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. இதை அறிஞ்சு ஒருத்தன் சபைக்குள்ள வந்தானா அவனால சும்மா இருக்க முடியாது. அவன் நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டவனால அந்த ராஜ்யத்தை கட்டாம, அதற்காக வாழாம, அவருடைய பணியை செய்யாம, அவருடைய ஊழியத்தை செய்யாம, இதை கடந்து வராமல் கூட்டத்து நடுவில் ரட்சிக்கப்பட்டேன்னு உள்ளே வந்தா சுயநீதியிலே தான் உட்காந்துருப்போம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். லூக்கா 22:20 சொல்லப்பட்டிருக்கு, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாகிய புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட். அங்கேயே ஆண்டவர் நியாய பிரமாணத்தின் கற்பனைகளுக்கு ஒரு முடிவாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீ புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்ட. உன் சுய நீதியில் தேவனை தேடாத, உன் இருதயத்திலேருந்து தேவனை தேடு. எத்தனை பேர் இன்னமேட்டுக்கு, அப்பா நான் என் இருதயத்திலேருந்து உண்மை தேட போகிறேன் ஆண்டவரே, என் சொந்த கிரியைகளினால் அல்ல ஆண்டவரே, என் சுய நீதியின் அடிப்படையில் அல்லப்பா, தேவ நீதி எனக்குள்ள வரணும்னு கேட்க விரும்புறீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை சுய நீதியை நீதிமானாக்கணும்னு நினைக்கிறோம், ஆக முடியாது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். சரி, புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் என்ன பண்ண போடுறோம்? நீதிமானாக்கப்படுறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. பாவ மன்னிப்பின் நிமித்தம் நித்திய ஜீவன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 6:11 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். என்ன பண்ணப்பட்டீங்க? அப்புறம் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் நீதிமானாக்கப்பட்டீர்கள். கரங்களை தட்டி. சுய நீதியினால இது நடக்கல, அவருடைய இரத்தத்தினால இது நடந்தது. அவருடைய இரத்தத்தினால இது நடந்தது எப்படி எனக்கு சாத்தியமானதுன்னா, என் இருதயத்தில் அவரை தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை விசுவாசத்தினால, இருதயத்தில் விசுவாசத்தினால. ஆமென். எத்தனை பேருக்கு இப்போ நான் சொல்றது புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 10:10 பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் அந்த ஐஸ்வர்யவானுக்கு அவர் சொல்ல விரும்புகிறாரு, நமக்கு சொல்ல விரும்புகிறாரு. நீ கற்பனைகளில் டாப்பாக இருந்துட்டு போ, நீ டிசிப்ளினில் பர்ஃபெக்டாக இருந்துட்டு போ, அது மட்டும் போதாது. அதை தாண்டி உன் இருதயத்தில் இந்த சிலுவையை, இந்த சிலுவையின் மரணத்தை, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கலைன்னா காரியம் நடக்காது. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் 11:26 பார்க்குறோம், நானே உயிர்த்தெழும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன்னா அவர் மரித்து பிழைத்தது போல நமக்கும் நித்திய ஜீவன் உண்டு. நாம் மரிப்போம், ஆனால் அழிவில்லாதவர்களாய், ஆமென் அல்லேலூயா, சாவாமையை பெற்றுக்கொண்டு நாம் உயிரோடு எழும்புவோம். ஆமென். எப்போ தெரியுமா? அவரை இருதயத்தில் விசுவாசிக்கும் போது. பழைய ஏற்பாட்டினுடைய கிரியைகளினால் அல்ல. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை ஏன் இருதயத்தில் வைத்தார்? ஏன் இருதயத்தில் வைக்க வேண்டும்? ஆமென். இந்த புதிய உடன்படிக்கையை கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வைத்துள்ளார் இருக்கு இல்லையா? ஏன் இந்த புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் நம்ம இருதயத்தில் வைக்கணும்?
ஆமென், அல்லேலூயா. ரோமர் 10:9, ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் ஒரு இருதயத்தில் தான் என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பார்க்கும்போது எபிரேயர், நான் சொல்லி முடிக்கிறேன், 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, நல்லா கவனிங்க, காதை கொடுத்து கேளுங்க, கவனமாக கேளுங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, எப்பா நீ இருதயத்தில் விசுவாசிட்ட, ரட்சிக்கப்பட்டுட்ட, சத்தியத்தை புறவாச வழியாக இல்லை, கரெக்டான பாதையில் என்ன பண்ணியிருக்கிற? சபைக்குள்ளே வந்துட்ட. என்ன குட்டீஸ் கவனிக்கிறீங்களா? நீங்கள் இப்படி வரல, இப்படி தான் வந்திருக்கீங்க. ஓகேவா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க இன்னொரு பலி இல்லை. அப்ப நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல, ஆண்டவரே இன்னைக்கு மட்டும் சினிமா பார்த்துட்டேன், ஆண்டவரே போய் ஒரு புறா கொஞ்சம் போடு, ஆண்டவரே இன்னைக்கு மட்டும் பக்கத்து வீட்டுக்காரனோட போய் ஒரு காளையை போடு, இன்னைக்கு மட்டும் நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு மட்டும் நான் இந்த பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன் ஆண்டவரே, எதையா உன்னை பலி செலுத்து. ஓகே, உன் கிரியைகளில் நீ பண்ண தப்புக்கு உனக்கு பதில் வேற ஒரு பலியை செலுத்திட்ட. இந்த புதிய உடன்படிக்கையை இருதயத்தில் கொண்டு வந்துட்டார் பாருங்க. இப்போ மேட்டர் என்னன்னா, அந்த எல்லா பலிகளையும் தூக்கிட்டாரு. நியாயப்பிரமாணத்தின் முடிவு கிறிஸ்து. இப்போ நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் கிறிஸ்து இருக்கிறபடினால இன்னொரு பலியை நீ கொண்டுகிட்டு போய் நீ ஆடை வை, மாடை வை, புறாவை வை, இல்லை எதை வேணாலும் வை, உன் பாவம் தீர்க்கப்படாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த தெய்வமே பலியானதுக்கு அப்புறம் இன்னொரு பலி இல்லை. நீ இதுக்கப்புறம் நீ பாவம் செய்வேன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, பாவத்து நிமித்தம் தேவன் சொல்லுகிற காரியம் இன்னொரு பலி உனக்கு கிடையாது. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதிலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். இதுக்கப்புறமா நீ பாவம் செஞ்சினா உன் இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இந்த புதிய உடன்படிக்கையின் பங்காளராய் மாறியும் உன் கிரியையினால நீதிமான் ஆகல, இயேசுவை இருதயத்தில் விசுவாசிச்ச உன்னை எல்லா பாவமும் மன்னிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் ரட்சிக்கப்பட்டும் துணிகரமாய் பாவம் செய்வோம் என்று சொன்னா, நான் கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன், சினிமா பாரு, கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன், என்டர்டைன்மெண்ட் விரும்பு, நான் சினிமாவினால வேசித்தனம் பண்ணு, விபச்சாரம் பண்ணு, சரீரம் கரை உள்ளது தான், மண்ணுக்கு போறது தான், ஆத்மா தான் ஆண்டவர்கிட்ட போகுது, அதனால துணிகரமா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு என்னென்ன அசிங்கம்லாம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பன்னா இன்னொரு பலி கிடையாது. நியாய தீர்ப்புல தேவனுடைய கோபாக்கின உனக்கு வரும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்லன்னு, அப்ப நம்ம கிரியையினால ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம் தேவையில்லை, நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலான்னு ஆண்டவர் சொல்லலை. நீ அப்படிலாம் இருந்ததுனால உன் சுயநீதியினால நீ நீதிமானாக்க முடியல, ரட்சிக்கப்பட முடியல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியல, தேவனோடு இருந்த உறவை இழந்துட்ட. இந்த உறவெல்லாம், இந்த ஐக்கியத்தை எல்லாம் என்ன அவருடைய ரத்தத்தினால உனக்கு கொடுத்து உன்னை நீதிமான் ஆக்கிட்டாரு. நீ மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவன், ஆக்கினைக்கு நியமிக்கப்பட்டவன், பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து உன்னை மீட்டுட்டாரு. இப்போ இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட, விசுவாசிக்கிற, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட, இனி பாவம் செய்யாத, இனி என்ன பண்ணாத, பாவமான ஒன்று உனக்குள்ள இருக்கக்கூடாது. நீ உலகத்தோடு ஒத்த வயசு தெரிச்சா அது பாவம். மேலை நாட்டு கலாச்சாரத்தை உலகத்தான் இங்கே வந்து உலகத்தில் பரப்பும் போது அந்த மேலை நாட்டு கலாச்சாரம் எனக்குள்ளே வந்து அந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தை நான் உலகத்தான போல பண்ணனா அது பாவம். சபைக்குள்ள சுய நீதி இருக்கக்கூடாது, கிறிஸ்துவின் பிரமாணம் மட்டும்தான் இருக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பழைய உடன்படிக்கை மனுஷனு வெளிப்படையான செயல்களை காட்டுச்சு, ஆனால் புதிய உடன்படிக்கை உள்ளான எண்ணங்களை, உள்ளான சிந்தனை. அப்பா நீ மாம்சத்தில் தான்ப்பா நீங்கள் கிரியை செய்கிற, போய் விபச்சாரம் பண்ணுறீங்கன்னா மாம்சத்தில் போய் பண்ணுற. ஆனால் இது பழைய ஏற்பாட்டினுடைய காரியம்.
இன்னொன்று சொல்லட்டுமா, உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். பழைய ஏற்பாடோட பழைய உடன்படிக்கையோட புதிய உடன்படிக்கை ஆண்டவர் இன்னும் கடினமாக்கியிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நமக்காக அவர் எல்லாத்தையும் பண்ணதுனால நம்ம நீதிமானாக்கிட்டார், ரட்சிட்டார், சந்தோஷம். ரொம்ப இலகுவாக நமக்கு என்ன கிடச்சிருச்சு? ரட்சிப்பு கிடச்சிருச்சு. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? பழைய உடன்படிக்கையோட புதிய உடன்படிக்கை இன்னத்தை ஆண்டவர் கடினமாக்கி இருக்கிறாரு. என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு ஸ்திரீயோட விபச்சாரம் செய்கிறது என்னது? பாவம். ஒரு விபச்சாரம் செய்கிறதுனா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சரீர ரீதியாய் உடலுறவு கொள்கிறது தான் விபச்சாரம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் என்ன எப்படி வச்சுட்டா தெரியுமா? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் இருதயத்தில் இச்சையோடு பார்த்துட்டினாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அது கடினமா இது கடினமா? சொல்றது புரியுதா? தன் சகோதரனை கொலை செய்வது பாவம், கொலை செய்யாதிருப்பாயாக கற்பனை. ஆனால் தன் சகோதரனை கோபப்படுத்தினாலே அது பாவம். அதுதான் புதிய கற்பனை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு? ராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சகோதரனுக்கு இடரலை உண்டாக்குறது என்னது? பாவம். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை இன்னும் ஆண்டவர் கடினப்படுத்தியிருக்கிறாரு. நீ பாவம் செய்கிறதுக்கான பாச கொடுக்கல கிருபை. நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கொடுக்கப்பட்ட பாசு தான் கிருபை. ஆமென். இழந்து போன உறவை பெற்றுக்கொள்கிறதுக்கான பாசு தான் கிருபை. ஆமென். தேவனோட ஐக்கியம் கொள்றதுக்கான பாசு தான் கிருபை. அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நான் மறுபடியும் என்ன சேத்துலேருந்து தூக்கி எடுக்கப்பட்டு மறுபடியும் சேத்துக்கே போனேன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய நியாய தீர்ப்பு என் மேலே வரும். உங்கள் இருதயத்தில் இயேசுவை எத்தனை பேர் ரட்சிக்கப்படும் இந்த காரியம் பண்ணீங்க? என்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள். இந்த ரெண்டையும் ஒரே டைமில் பண்ணால் தான் ரட்சிப்பு வரும். என்ன தெரியுமா? நாவினால் அறிக்கை பண்ணியிருக்கணும். அட் அ டைம் உங்கள் இருதயத்தில் இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார்ன்றது விசுவாச்சிருக்கணும். இது ரெண்டும் செஞ்சு தான் ரட்சிக்கப்பட்டீங்களா? உண்மையை சொல்லணும். அப்படி இல்லைன்னா இப்போ நான் கண்ணை மூடுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆமென். உங்கள் ரட்சிப்பு ஒரே நேரத்தில் அட் அ டைமில். ஒரு நாள் நான் அறிக்கை பண்ணேன், இன்னொரு நாள் நான் விசுவாசம் இல்லை. அட் அ டைமில் உன் நாவினால் அவர் அறிக்கை பண்ணு, உன் இருதயத்தில் விசுவாச்சுன்னா அது பண்ணி ரட்சிக்கப்படுவேன். பிரமாணத்தை உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் வச்சுட்டாரு. பலிபீடத்தை உங்கள் இருதயத்தில் வச்சுட்டாரு. இந்த ஆல்டரை, இந்த பலிபீடத்தை எங்கே வச்சுட்டார் ஆண்டவர்? உன் இருதயத்தில். நீனே உன் இருதயம்தான் பலி செலுத்துகிற ஸ்தலம். ஆமென். சரி, எல்லாரும் கண்களை மூடி இந்த காரியத்தை ஜெபிச்சு முடிக்க போகிறோம். இந்த காரியத்தை முடிவு பண்ணுங்க. எது அப்படின்னா, நான் நாவினால் இயேசுவை அறிக்கை பண்ணனா அதே நேரத்தில் இருதயமும் ஒன்றா என்ன பண்ணணும்? ஒரே நேரத்தில் என்ன பண்ணணும்? என்னன்னு விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? தெளிவாக சொல்லுங்கள். நான் இத்தனை தடவை அந்த வசனத்தை சொன்னேன். தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்னு விசுவாசிக்கணும். இங்கே இருக்கணும். இந்த சால்வேஷன் வழியாக வரணும். இந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கணும்? சால்வேஷன் எப்படி கிடைக்கணும்? சிலுவையின் வழியில் தான் உங்களுக்கு வரணும். அதுக்குள்ளே தான் நீ சபைக்கு வரணும். இந்த ரூட்டுக்கு வரக்கூடாது. நீ இந்த ரூட்டு உன் சுய நீதியினால் வர ரூட்டு. இந்த ரூட்டில் சுயநீதியில் வந்தீங்கன்னா நீ உலகத்தான் போல தான் சபையில் நடப்ப. உலகத்தை சபைக்குள்ளே கொண்டு வருவ. இதுக்காக கஷ்டப்பட்டு ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற நித்திய ஜீவனுக்கு நடத்துகிற பாஸ்டருக்கு விரோதமாக செயல்படுவேன். ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும் சுயநீதி கதைக்காகாது. இங்கே சிலுவையின் மூலயமா ஜனங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம், நீ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? சரி, ஒரு நிமிஷம் இப்போ உங்களுக்கு டைம். நான் முடிச்சிட்டேன் பிரசங்கத்தை. அடுத்தது நம்ம திருவிருந்துக்கு நேராக போக போகிறோம். இந்த வசனம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எடுத்துப்போம். ரோமர் 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, எல்லாரும் சொல்லுங்களேன், உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லைன்னா நித்திய ஜீவன் இல்லை. ஆமென். அல்லேலூயா. கண்ணை மூடுங்க. ஒரு செகண்ட்
உங்கள் இருதயத்தில் எல்லாரும் சொல்லுங்கள், நாவினால இயேசுவை அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் இருதயத்தில் தேவன் மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பினான்னு சொல்லி விசுவாசிங்க. அதுதான் ரட்சிப்பு. கரெக்டாக 1 நிமிஷம் டைம் தரேன். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுக்கும் தேவனுக்குமான இந்த புதிய உடன்படிக்கையின் பிரமாணத்தை கர்த்தர் பார்த்துருக்கிறார். இனி உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் பார்வை மாறும், உங்கள் ஊழியம் மாறும். நீங்கள் சபைக்கு தூண்களாய் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பொன்னாய் எழும்புவீர்கள். அப்படியே நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து போவோம். பண்ணி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம்.